Dear 12th standard students, in vector algebra, applications of vector algebra, chapter number 6, exercise number 6.1, problem number 3. Prove by vector method, angle in a semicircle is a right angle. Angle in a semicircle is a right angle. Let us consider a semicircle. Let us consider a semicircle. Let AB be its diameter. Let center of the circle be the point of reference O. Let the point of reference be O. Let us choose a point on a semicircle P. Consider the semicircle. AB be the diameter, center of the circle or midpoint of this diameter, both are same. This point be the point of reference for my vector algebra, or let it be origin, anything, O. We have to prove here it is 90. I have to prove here it is 90 degree. Angle in a semicircle. Semicircle form our angle 19 approve பண்ணியாகும். இது 19 approve பண்ணனும். அதுக்கு ஒரு சின்ன construction ஒன்னு பண்றேன். I'm going to just join OP. I'm going to just join OP. I will start the sum. I want AP. AP வெக்டார் வேணும். நான் இங்க இருந்து இங்க போய் சேரணும். இங்க இருந்து நான் இங்க போய் ரீச் ஆகணும். A ல இருந்து P க்கு. இந்த ரோடு பிளாக்னு வெச்சீங்க. இந்த ரோடு பிளாக். அப்ப நான் எப்படி போயிருப்பேன்? AO வழியா போயிட்டு OP க்கு போயிருப்பேன். கரெக்ட்டா? AO வெக்டார் பிளஸ் OP வெக்டார். நான் இங்க இருந்து இங்க போணும். I want AP. அப்ப AP வேணும்னா நான் AO போயிட்டு OP க்கு போலாம். அப்படியும் போடலாம். Or you can go like this. PA vector P ல இருந்து A க்கு வரணும். PA vector இங்க வரணும். அப்ப எப்படி செய்யலாம்? இப்படி போயிட்டு ரிட்டர்ன் ஆகலாம். எப்படி? PO vector plus OA vector. எப்படி வேணாலும் எழுதலாம். AP கண்டுபிடிக்கலாம், PA கண்டுபிடிக்கலாம். இப்படி வந்திருக்கிறேன். PA vector இங்க இருந்து நான் இங்க வந்து ரீச் ஆகணும். இந்த ரோடு பிளாக். இந்த ரோட்ல வர முடியாதுன்னா எந்த ரூட்ல வரலாம்? ஷார்ட்டஸ்ட் ரூட். PO போயிட்டு O ல டர்ன் பண்ணீங்கன்னா அந்த ரூட் வந்து பிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது PB வெக்டார். இங்க வர PB வெக்டார். இங்க இருந்து இங்க வந்து நான் ரீச் ஆகணும். இந்த ரோடு பிளாக். இங்க வர முடியாது. அப்படின்னா என்ன செய்யலாம்? PO போயிட்டு OB வெக்டார். PO போயிட்டு OB வெக்டார். ஷார்ட்டஸ்ட் ரூட். இப்படி போயிட்டு ஒரு டர்னிங். அப்போ PO வெக்டார் plus OB vector. OB vector. Now கவனிங்க. This is a circle. This is a center. அப்போ இதோட மெஷர்மென்ட் ஈக்குவலா இருக்கும். மெஷர்மென்ட்ஸ் ஈக்குவலா இருக்கும். பட் வெக்டார்ல பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. OA வெக்டார் OB வெக்டார் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா OA வேற OB வேற. இது டைரக்ஷன் இந்த பக்கம், இந்த டைரக்ஷன் இந்த பக்கம். அதுவே இப்படி சொல்லலாம். OA வெக்டாரும் BO வெக்டாரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். OA வெக்டாரும் BO வெக்டாரும் ஈக்குவல். ஏன்னா டைரக்ஷன் ஒண்ணா சொல்றேன். சேம் டைரக்ஷன். அப்ப டைரக்ஷன் சேமா இருந்ததுன்னா இங்க பாருங்க, டைரக்ஷன் சேமா சொல்றேன். OA வெக்டார் இந்த டைரக்ஷன் is equal to BO வெக்டார். OA வெக்டாரும் BO வெக்டார் ஈக்குவல். ஏன்னா டைரக்ஷனும் நான் ரைட் டு லெஃப்ட் போறேன். இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். because this is the center of the circle. These two are radii. அதாவது diameter mid point. அதனால இது ரெண்டோட மெஷர்மென்ட் ஈக்குவலா தான் இருக்கும். measurements are equal. Direction are also equal. பாருங்க. OA னா right to left. BO நாலும் right to left. Directions are equal. Therefore vectors are equal. அப்ப magnitude and direction equal இருந்தா தான் vectors are equal. Already we know the magnitudes are equal. இப்ப direction equal பண்ணிட்டேன். OA னா
BO அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். சரி, இது is to are equal implies OA vector is equal to இத OB ன்னு மாத்த போறோம். ஒரு வெக்டர் அல்ஜிப்ரால BO OB ன்னு மாத்துறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. OA vector is equal to BO vector ன்னு போட்டுட்டோம். பட் டைரக்ஷனை திடீர்னு நீங்க மாத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாத்த முடியாது. அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. என்ன செஞ்சாகணும்? முன்னாடி மைனஸ் போட்டீங்கன்னா மாத்திக்கலாம். வெக்டர் அல்ஜிப்ரால நீங்க டைரக்ஷனை மாத்தணும் முடிவு பண்றீங்க அப்படின்னா OB can be written as BO, BO can be written as OB, but you have to put a minus symbol. அவ்வளவுதான். அதனால BO OB ன்னு எழுதலாம். ஆனா மறக்காம என்ன போட்டுட்டேன்? மைனஸ் சிம்பிள் போட்டுட்டேன். மைனஸ் சிம்பிள் போட்டாச்சு. ரைட்? மைனஸ் இந்த பக்கம் அனுப்பிடுறேன் நானு. Therefore minus OA vector is OB vector. This is my finding. OB vector can be written as minus OA vector. இந்த இடத்துல நீங்க PO vector plus OB. OB can be written as minus OA. Minus OA vector. This is my PB vector. Right? OA is equal to BO vector. Direction பாத்துங்க. OA BO ஒரே டைரக்ஷன்ல வரணும். Right to left. Measurements equal. அதனால equal. Vector algebra when are the vectors equal? They must have equal magnitude as well as equal direction. Same direction. Same direction இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க. இத ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண தேவையில்லை. இத ரெடி பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும். எது தேவை? OB க்கு பதில் சப்ஸ்டிட்யூட் தேவைன்றனால இத ரெடி பண்ணிட்டு அங்க எடுத்து மேட்ச் பண்ணிட்டேன். Therefore I have found PA vector and PB vector. இப்போ PA வெக்டாரையும் PB வெக்டாரையும் டாட் பண்றேன். ஏன் சார் டாட் 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 டாட்? Because இந்த ரைட் ஆங்கிள் perpendicular ரைட் ஆங்கிள் perpendicular என்ற வார்த்தையெல்லாம் பார்த்தாலே மேக்ஸிமம் ரொம்ப வாண்டட் யாருன்னு பாத்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட். ஏன்னா அப்ளிகேஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட்ல தான் இந்த பெர்பெண்டிகுலாரிட்டிக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. A dot B is equal to 0 அப்படின்னா they are perpendicular என்ற ரூல் இருக்கிறதுனால நம்ம இது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டாட் 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 டாட். அப்போ டாட் பண்ணும்போது PO வெக்டார் பிளஸ் OA வெக்டார் டாட் PO வெக்டார் மைனஸ் OA வெக்டார். A plus B into A minus B போட்டீங்கன்னா A square minus B square. ஸ்கொயர் வந்தாலே என்ன செய்யலாம் சொல்லிருக்கிறோம்? மேக்னிட்யூட் போடலாம். PO square minus OA square magnitude. What is PO? What is PO? What is PO? PO is the radius of the circle. What is OA? OA is also radius of the circle. அப்ப radius of the circle minus radius of the circle, answer is 0. Magnitude means only measurement. வெக்டாரே கிடையாது, only measurement. அதனால டைரக்ஷன்ல எதுவுமே வராது. மேக்னிட்யூட் போட்டாலே ஸ்கொயர் வந்தா தைரியமா நீங்க மேக்னிட்யூட் போடலாம். அப்போ this answer is 0. So we started with the dot product. Our answer is 0. அப்போ என்ன ரிசல்ட் க்ளோஸ் பண்ண போறேன்னா PA vector dot PB vector is equal to 0 வந்தனால PA is perpendicular to PB. PA is perpendicular to PB. PA is perpendicular to PB. Therefore, the center angle P is 90 degree. That is APB, angle APB is equal to 90 degree. என்ன கேட்டிருக்காங்க? Semicircle is 90 degree. Angle in a semicircle. This is the angle in the semicircle. Angle in the semicircle is 90 degree. Therefore, angle APB is equal to 90 degree. Hence proved. It is the proof for angle in a semicircle is right angle. எல்லாமே 9th standard. எல்லாமே 9th standard theoretical geometry இது எல்லாமே ப்ரூவ் பண்ணிருப்போம் நம்ம. But now we are using vector algebra. Vector algebra ல dot எப்படி அப்ளை ஆகுது, dot ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்றன்றதுக்காக தான் இந்த சம். மறக்காம இந்த டாட்ஸ்லாம் நல்லா ப்ராமினென்ட்டா தெரியணும். இந்த டாட்டை சும்மா லைட்டா வச்சீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரெஷன் வராம போயிடும்போது. ஏன்னா டாட் தான் இந்த சம்முடைய மெயினே. டாட்ல தான் அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். கிராஸ்ல எல்லாம் யூஸ் பண்ண முடியும். கிராஸ் ப்ராடக்ட்ல எல்லாம் டாட்ல மட்டும் தான் அல்ஜிப்ரா ஃபார்முலா ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா இட்ஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட்ன்றதுனால டைரக்டா டாட் பண்ணும்போது A plus B into A minus B can be used as A square minus B square. ரெண்டுமே ரேடியஸ் ஸ்கொயர் மைனஸ் ரேடியஸ் ஸ்கொயர்ன்றதுனால ஆன்சர் இஸ் 0. இப்போ டாட் ப்ராடக்ட்ல ஆன்சர் 0 வந்துச்சுன்னா they are perpendicular. அப்போ அந்த ஆங்கிளுக்கு பேரு APB is 90 degree. Thank you.